Hi friends, welcome to Sparks Academy. TNPSC Combined Engineering Services Exam 2023 வருஷம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன். அதுக்கான எக்ஸாம் ஜனவரி மாதம் நடந்துச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த போஸ்டர்ஸுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அதனுடைய வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நம்ம அகாடமியில் டிஎன் முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை போர்ட், ஸோ அதில் வரக்கூடிய ஏஇஜேஇக்கான கோர்சஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அடண்டம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஐடிஐ. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஐடிஐ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது வந்து ஒரே ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சி தான் இருந்துச்சு. இப்போ 5 வேகன்சிஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் 5 வேகன்சிஸ் அப்படின்றது அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பிடபிள்யூடி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்தது எவ்வளோ அப்படின்னா 5 வேகன்சிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி ஆக்கியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து இருந்த 5 வேகன்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஃபார்வர்டு வேகன்சி தான். இப்போது அது ஒன்று அதிகமாகி 6 கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸாக ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து இதில் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து +1 ஒரு வேகன்சி, இதில் வந்து +5 5 வேகன்சி பிரின்சிபல் ஐடிஐயில். ஓகேவா? ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சி வந்து போட்டிருந்தாங்க. பட் இப்போ எதுவுமே வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு வேகன்சி அதில் வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 52 வேகன்சி ப்ளஸ் ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சி இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சியை குறைச்சிட்டாங்க. ஸோ அது இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு வேகன்சி வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 வேகன்சிஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அது வந்து 18 ஆயிருக்கு. அதனால 9 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 50 ஸ்டார் போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப 47 + 2 47 வேகன்சிஸ் ப்ளஸ் 2 பேக்லாக் வேகன்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வேகன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 47 அப்படின்றது 48 வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. அதனால இதில் வந்து ஒரு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 14 வேகன்சிஸ், டோட்டலாக வந்து 14 வேகன்சிஸ் அப்படின்றது மொத்தமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து ஒரு 9 வேகன்சியும் அந்த பிரின்சிபல் ஐடிஐ இருக்கு இல்லையா, அதில் வந்து 5 வேகன்சியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் முக்கியமாக நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இதனுடைய வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களையும் நம்ம அதில் கவனிக்க முடியுது. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஐடிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரி ஃபார் வேகன்சி ஏற்கனவே இருந்ததா, ப்ளஸ் கரண்ட் வேகன்சிஸ் அப்படின்னு ஒரு 5 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடியில் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பிடபிள்யூடி அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அதுக்கான ஒவ்வொன்றுக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதையும் பார்த்துங்க நீங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து வேகன்சி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 52 வேகன்சிஸ் டோட்டலாக. ஸோ அதனுடைய வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இதில் வந்து ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சி பிசி ஜென்ரல் ஹச்ஹெச் ஆர் ஹச்ஐக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஸோ இதில் 20 வேகன்சி. ஸோ அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ், இதில் வந்து 9 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஓகேவா? லாஸ்ட் டைம் போடுறப்போ வந்து 9 வேகன்சி தான் இருந்தது. இப்போ 9 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி 18 வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூடி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல்,
இன் டிக் ஓகேவா. ஸோ இதில் 8 வேகன்சி, லாஸ்ட் டைம் 8 வேகன்சி, இப்போயும் அதே வேகன்சி தான். ஸோ அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டேஞ்சட்கோ ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 36 வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி எஸ்டி அப்படின்னு. பட் லாஸ்ட் டைம் அது எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் எதுவும் போடலை. இப்போ அது பிரித்து போட்டிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22 வேகன்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ்டிக்கு 14 வேகன்சி போட்டிருக்காங்க. டோட்டலாக 36 வேகன்சி. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 14 வேகன்சின்றது இட்ஸ் ஹியூஜ் ஓகே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டேஞ்சட்கோ சிவில் டேஞ்சட்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி வேகன்சிஸ். ஸோ எஸ்சி வந்து 3 வேகன்சி அண்ட் எஸ்டி வந்து எஸ்சி வந்து 2 வேகன்சிஸ், எஸ்டி வந்து 3 வேகன்சி, டோட்டலாக 5 வேகன்சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன் டேஞ்சட்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 2 வேகன்சியும் அண்ட் எஸ்டிக்கு 7 வேகன்சி போட்டிருக்காங்க. இதுவுமே எஸ்டிக்கு அதிகமான வேகன்சி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எஸ்டி அப்ளை பண்ணவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணி எழுதிட்டாங்க, அதனால் அதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. பட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு. இதில் வந்து ஒரே ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சி, அது எம்பிசி டிசிக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். இதில் வந்து 2 பேக்லாக் வேகன்சி. ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி ஜென்ரல் போட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் வேகன்சிஸ் வந்து ஒரு 48 ஓகே. ஸோ டோட்டலாக 50 வேகன்சிஸ் இதில் ஓகே. அந்த கரண்ட் வேகன்சிஸ்க்கான டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துங்க ஓகே. நெக்ஸ்ட் 15th இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட். ஸோ இதில் வந்து ஒரு 78 வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க சிவில் ஓகே, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஸோ அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இது ஓகே. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட் 20 வேகன்சி சேம். ஸோ அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மேனேஜர் இன்ஜினியரிங் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவின். ஸோ அதில் வந்து 7 வேகன்சி. ஸோ அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இது ஓகே. நெக்ஸ்ட் மேனேஜர் சிவில் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெடில் ஒரு வேகன்சி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ ஓகேவா, மேனேஜர் சிவில். ஸோ சிஏ உமன் பிஎஸ்டிஎம் ஓகே. அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதில் வந்து 25 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ கிட்டத்தட்ட 19 போஸ்டர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 14 வேகன்சிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா. அண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ். இந்த 14 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். குறிப்பாக இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நல்லா எழுதிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அண்ட் நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் டிஎன் முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை போர்ட் இதுக்கான கோர்சஸ் ஏஇ அண்ட் ஜேஇ கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்குது, ஆஃப்லைன் டெஸ்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அடுத்த வரை இந்த மாதிரியான ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.